2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வண்ணமாகச் சொல்லுகிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அதாவது தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய அப்போஸ்தலர்கள் மற்றவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துவதற்காகவே இருந்தார்கள். அவர் சொல்லுகிறார், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் உள்ளவைகள் அவருடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்து தாமே அவர் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். வேதத்தின் யுனிக் பிரத்யேகமான வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவே அந்த நித்திய ஜீவனாய் இருக்கிறார். அவருக்குள் மற்ற ஆசீர்வாதங்கள், ப்ராமிசஸ், அது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதனதன் ஸ்தானத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி சுதந்திரித்து கொள்ள உங்களை அழைக்கிறேன். இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே முதலாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது அவன் உதவியற்ற பாவி தேவ சத்துருவாய் நுழைகிறான். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம் 6, 8, 10 வசனங்களிலே. அது மாத்திரமல்ல, சந்ததி முழுவதும் அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. வாக்குத்தத்தமாகிய அவரையும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. அவருக்கு உள்ளாக ஆம் ஆமேன் என்று இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்களை, உதவியற்ற நிலையை, தேவ சத்ரு என்ற நிலையில் இருந்து உங்களை மீட்டெடுத்து அவருக்கு உட்படுத்தி பரலோக பாக்கியத்தை உங்களுக்கு அருளி இருக்கிறார். ரட்சிப்பும் மீட்பும் இலவசம். அவருடைய இரத்தத்தினாலே ஒரு விலைக்கிரயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது முற்றிலும் இலவசம். ஆனபடியினாலே காலத்தை வீணாக்காதபடி நீங்கள் அவரை விசுவாசித்து, இட் இஸ் யுவர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய சொந்த உறவு இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே ஏற்பட வேண்டும்.